ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் ஒரு ரெசிபியோ விலாகோ பண்ண போகிறதில்ல. கொஞ்சம் பர்ஸ்னலாக ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. நேற்று நைட்டு திடீர்னு என் அப்பா கனவில் வந்தார். கண்ணை முழிச்சதுக்கப்புறம் அந்த கனவு மனசுலேயே இருந்துகிட்டே இருந்துச்சு. உங்ககிட்ட ஒரு கொஸ்டின், உங்களுக்கும் இப்படியெல்லாம் நடந்திருக்கா? ரொம்ப நாள் கழித்து நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க ஒருத்தர் திடீர்னு கனவில் வர்ற மாதிரி. எங்கள் அப்பா கனவில் வந்ததுக்கப்புறம் சில மெமரிஸ் எல்லாம் எனக்கு ஞாபகத்தில் வந்துச்சு. அவர் என்னை பார்த்துக்கிறது, கடைக்கு கூட்டிகிட்டு போகிறது, இப்படி எல்லா விஷயங்களும் ஞாபகத்தில் வந்துச்சு. அப்புறம் எங்கள் அப்பா எப்போவுமே ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே இருப்பார். என்ன அப்படின்னா, தைரியமாக இருக்கணும், மரணமே வந்தாலும் அப்படியே எதிர்த்து நிற்கணும், எதுக்கும் பயப்படவே கூடாது அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். அப்போ நான் சின்ன வயசுலங்கும்போது எனக்கு அது புரியலை. என்ன மரணமே வந்தாலும் எதிர்த்து நிற்கணும்னு சொல்கிறாரு, எப்படி மரணம் வந்தால் பயப்படாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த விஷயம் அப்போ புரியலை. நான் கேஷுவலாக விட்டுட்டேன். ஆனால் இன்றைக்கி சிங்கிள் மதராக இருக்கேன். நானும் என் பையனும் இருக்கோம். என் வாழ்க்கையில் அந்த தைரியம் இப்போ எனக்கு எவ்வளோ பெரிய சக்தியாக மாறியிருக்குன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா எங்கள் அப்பா சொல்லிகிட்டே இருப்பார், மரணமே வந்தாலும் பயப்படக்கூடாது அப்படின்னு. அதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, மரணமான சூழ்நிலை, அதாவது இக்கட்டான சூழ்நிலை வரும்போது கூட நம்ம எப்போவுமே அதை எதிர்த்து நிற்கணுமே தவிர அதை பார்த்து பயந்து ஓடக்கூடாதுன்னு நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். எங்கள் அம்மாவுமே அப்படி தான், ரொம்ப தைரியசாலி. சும்மா சொல்லக்கூடாதுங்க, ரொம்ப வீராப்பு பிடிச்சவங்க எங்கள் அம்மா. நான் ஒரு தடவை வண்டி ஓட்டுறதுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுமே, நீ என்ன எனக்கு சொல்லித்தரது, நானே ஓட்டி பழகிக்கிறேன்னு சொல்லிட்டு வைராக்கியத்துலேயே எங்கள் அம்மா எக்ஸல் வண்டியை ஓட்டி பழகினாங்க. அப்பா அம்மா எப்போவுமே அவங்களுக்காக கடைசி வரைக்கும் ஓடிட்டே தான் இருந்தாங்க. உங்களுக்கு அப்பா அம்மா இருந்தால் கண்டிப்பாக அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கோங்க. நான் எதுக்காக சொல்ல வரேங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். சுயநலமே இல்லாத ஒரு உறவு அப்படின்னா அது நான் அப்பா அம்மா உறவு மட்டும்தான் சொல்லுவேன். அவங்க மட்டும்தான் நம்மளை நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே உறவு அவங்க தான். நம்ம லைஃபோட முதல் உறவும் அவங்க தான். அதனால அவங்கள இருக்கும்போதே நல்லா பார்த்துக்கோங்க. அவங்க இல்லாத போது நம்ம நினச்சா கூட அவங்க நமக்கு திரும்ப கிடைக்க மாட்டாங்க. அதே மாதிரி அப்பா அம்மாவுக்கு ஒரு ரிக்வெஸ்ட், அப்படி என்னென்னா, பிள்ளைங்க ஏதாவது உங்களுக்கு சொல்கிறாங்க, நல்லது சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை ஏற்றுக்கோங்க, மறுக்காதீங்க. உங்கள் ஹெல்த்துக்காக தான் சொல்லுவாங்க. நீங்கள் வயசானதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவைப்படும். ஸோ எங்களுக்காக நீங்கள் உழைச்சது போதும், எங்களுக்காக நீங்கள் ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னால் தயவு செஞ்சு நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்து வர ஜென்ரேஷனை பார்க்குறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு தேவைப்படுறீங்க. அதுக்காக தான் நான் இதை சொல்ல வரேன். ஏன் நான் இதை அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி என்னோடய அப்பா அம்மா என் கூட இல்லை. இவங்க தான் எங்கள் அப்பா அம்மா. 2 பேருமே நாங்கள் சொல்கிறத எதுவுமே கேட்கல. கடைசி வரைக்கும் ஓடி ஓடி உழைச்சி அவங்க இன்றைக்கி எங்கள் கூட இல்லாமையே போயிட்டாங்க. அதனால தான் சொல்கிறேன், பசங்க ஏதாவது சொன்னால் கண்டிப்பாக நீங்களும் கேளுங்க. அதே மாதிரி பசங்களும் அம்மா அப்பா கிட்ட ஒரு வார்த்தையாவது பேசுங்க. என்ன தான் நம்ம பிஸியாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாகவும் இருக்கும். அதான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். என்னோடய வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. தொடர்ந்து எனக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.